अपनी ही विशेषताओं से जानिए आखिर कहाँ जाने वाले हैं आप. தன்னோட விசேஷம் மூலமாகவே விசேஷத்தைகள் என்ன இருக்குதோ அது மூலமாகவே தெரிஞ்சுக்கோங்க கடைசிக்கு நீங்கள் எங்கே போகக்கூடியவங்க இருக்கீங்கன்னு. थोड़ा अपने ऊपर विचार कीजिए. கொஞ்சம் உங்கள் பற்றி சிந்தனையை செஞ்சுக்கோங்க. के चित्र में जो एडवांस में समझानी दी गई है கல்பமரத்தினோட சித்திரத்துல அட்வான்ஸ்ல என்ன புரிய வைக்கப்பட்டிருக்குதோ उसमें அதுல 9 धर्मों के विशेष विशेष गुण அதுல 9 தர்மங்களினோட விசேஷமான குணங்கள் बता दिए. சொல்லிட்டாங்க. स्वचिंतन करे हम कौन सी राह में हैं. சுயத்தினோட சிந்தனையை பண்ணிக்கோங்க நாம் எந்த வழியில இருக்கிறோம். வார்த்தாலாப் நம்பர் 1665. देवता सनातन धर्म का विशेष गुण क्या है? தேவதா சனாதன் தர்மத்தினோட விசேஷமான குணம் என்ன இருக்கு? सहनशीलता अपने में देखनी है. சகிப்புத்தன்மைன்றது தனக்குள்ள பார்த்துக்கணும். हम हमेशा फेल तो नहीं होते. நம்ம சதா ஃபெயில் ஒன்றும் ஆகிறது கிடையாதா? सहनशीलता की परीक्षा में சகிப்புத்தன்மையினோட எக்ஸாம்ல பரீட்சைல अगर फेल होते हैं 50% से ज्यादा ஒருவேளை ஃபெயில் ஆகுறீங்க 50% விட அதிகம் मन देवता धर्म में आने वाले அப்படின்னா தேவதா தர்மத்துல வரக்கூடியவங்க पहले ग्रुप के हम मान के नहीं है. ஃபர்ஸ்ட் குரூப்பினோட மணிகள் நம்ம இல்ல. दूसरा ग्रुप है ரெண்டாவது குரூப்பா இருக்கு चंद्रवंशी. சந்திரவம்சி. उसकी विशेषता क्या है? அதோட விசேஷம் என்ன இருக்கு? सामना करना. सहन शक्ति भी होती है எதிர்க்கிற சக்தி சகிப்புத்தன்மையும் இருக்கும். लेकिन सहन शक्ति होने के बावजूद भी ஆனா சகிப்புத்தன்மை இருக்கிறப்போ கூடயும் क्योंकि वो बाप समान पार्ट बजाने वाली आत्माएं हैं. ஏன்னா அவங்க அப்பாக்கு சமமான பாட் செய்யக்கூடிய ஆத்மாக்களா இருக்காங்க. माँ के समान पार्ट बजाने वाली आत्माएं அம்மாக்கு சமமாக பாட்டு செய்யக்கூடிய ஆத்மாக்கள் नहीं है. இல்ல. इसलिए सहन शक्ति होते हुए भी அதனால சகிப்புத்தன்மை இருந்தாலும் वो सामना करती है ज्ञान रत्नों से. அவங்க ஞான ரத்னங்கள் மூலமாக எதிர்க்கிறாங்க. मुकाबला करती है असुरों का. அசுரர்களை எதிர்க்கிறாங்க. और तोड़ के जवाब देती है. பிறகு நல்லபடியாக பதில கொடுப்பாங்க. जिनको कहा जाता है राम के बाण. அதுக்கு சொல்லப்படுகிறது ராமனோட அம்பு. क्या? என்ன? बाण किसी को लगता है तो घायल हो जाता है. அம்பு யாருக்காவது டச் ஆச்சுன்னா அப்படி என்ன ஏற்பட்டதுன்னா என்ன ஆகும்னா அவங்களுக்கு காயம் ஏற்படும். तो सामना करने का ऐसा அப்போ எதிர்க்கிற அப்படிப்பட்ட विशेष गुण होगा. எதிர்க்கிற அப்படிப்பட்ட விசேஷ குணம் அவங்களுக்குள்ள இருக்கும். वो किसी से घबराने वाली आत्माएं नहीं होंगी. அவங்க யார பார்த்த கூடயும் பயப்படுற ஆத்மாக்களாக இருக்க மாட்டாங்க. ये दीदी है, ये दादा है, ये क्या है, वो क्या है. இவங்க தீதியா இருக்காங்க, அவங்க தாதா இருக்காங்க, இவங்க என்ன இருக்காங்களோ इनके सामने ये बाण मारे या नहीं मारे. இவங்களுக்கு முன்னாடி இந்த அம்ப அடிக்கணுமா இல்லையோ तो अपने को देख रहे हैं. பாபா சொல்றாங்க தன்னை பார்த்துக்கணும். कहाँ सामना करना है எங்க எதிர்க்கணும் और कहाँ सहन करना है பிறகு எங்க சகிச்சுக்கணும் वो भी हिसाब रखना है. அது கூடயும் அதோட கணக்கு கூடயும் வச்சுக்கணும். जो ब्राह्मण परिवार है பிராமண பரிவாரம் ब्राह्मण सो देवता बनने वाला பிராமண் சோ தேவதா ஆகக்கூடியவங்க उसके सामने क्या करना है? அவங்களுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? हैं? अपने परिवार के अंदर தன்னோட பரிவாரத்துக்குள்ள छोटे छोटे बच्चे होते हैं. बच्चे को गोद में माँ बाप लेते हैं. बाप उनको
சின்ன சின்ன குழந்தைகள் இருப்பாங்க. இப்போ அந்த சின்ன குழந்தைகளை அம்மா அப்பா தன்னோட மடியில सर पर चढ़ाते हैं प्यार में தலை மேல உட்கார வைக்கிறாங்க அன்பாக. और बच्चा क्या करता है उसकी नाक பிறகு குழந்தை என்ன செய்யுதுன்னா அந்த அவங்களோட மூக்க, के कान அவங்களோட காத, के आँख அவங்களோட கண்களை, मुख முகத்தை, दाढ़ी नोच लेता है. தாடிய அத ஏன்னா இழிக்கும். तो बाप उस बच्चे के प्रति सहनशीलता का पाठ बजाता है. அது எப்படியானா இழிக்கிறது கடிக்கிறதெல்லாம் செய்யுது இல்லையா. அதனால பாபா சொல்லிட்டு இருக்காங்க அப்பா என்ன அவங்களுக்காக சகிப்புத்தன்மையினோட ரூபத்தை தாரணை செஞ்சுப்பாங்களா या सामना करता है இல்லைன்னா எதிர்க்கிறாங்களா? सहनशीलता का पाठ बजाता है. சகிப்புத்தன்மையினோட பாட்டை செய்யறாங்க. तो ये भी देखना है அப்போ இத கூடயும் பார்க்கணும். कि हम सामना करना நம்ம எதிர்க்கிறது या न करना, இல்லைன்னா எதிர்க்காம இருக்கிறது, ये कहाँ करना है कहाँ नहीं करना है, वो भी बुद्धि में अच्छी तरह बैठा हुआ. இது எங்க செய்யணும் எங்க செய்யக்கூடாது இது கூடயும் நல்லபடியாக புத்தியில உட்கார்ந்து இருக்கணும். तीसरा ग्रुप மூணாவது குரூப் कौन सा? इस्लाम ग्रुप. எது? இஸ்லாம் குரூப். इस्लामियों की क्या विशेषता बताई? இஸ்லாமிகளோட விசேஷம் என்ன சொல்லிருக்காங்க? है महाकामी माना क्या? மகா காமியன்னா என்ன இருக்காங்க? அப்படின்னா என்ன? कामी माना क्या और महाकामी माना क्या? காமியன்னா என்ன? பிறகு மகா காமியன்னா என்ன? है अगर पहचान ही नहीं होगी ஒருவேளை அறிமுகமே இல்லைன்னா और महाकामी बोलते रहेंगे तो समझ में आ जाएगा. பிறகு மகாகாமின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அப்ப என்ன புரியுமா என்ன? कामी तो सारी दुनिया है. முழு உலகம் காமிதா இருக்குது. मनुष्यों से लेकर कीट पशु पक्षी पतंगे மனிதர்கள் இருந்து இந்த புழு பூச்சிகள் ஈக்கள் பறவைகள் और यहाँ तक कि नंबरवार ब्राह्मण भी. இங்க வரைக்கும் எப்படின்னா நம்பர்வார் பிராமணர்கள் கூடயும். लेकिन ஆனா महाकामी सब नहीं होते. மகாகாமி எல்லாருமே ஆயிருக்க மாட்டாங்க. तो महाकामी की लिस्ट में कौन हुए? அப்போ மகாகாமியினோட லிஸ்ட்ல யார் ஆனாங்க? जो व्यभिचारी होते हैं. யாரு வெபிச்சாரியாக இருப்பாங்க? क्या? என்ன? एक से जिनकी संतुष्टि नहीं होती. ஒருத்தர் கூட யாருக்கு திருப்தி கிடைக்கிறது இல்ல. उन्हें जीवन में व्यभिचार जरूर चाहिए. அவங்களுக்கு வாழ்க்கையில வெபிச்சாரம் கண்டிப்பாக தேவை இருக்கும். रोटी दाल है அது சப்பாத்தி பருப்பு போல. तो अपन को देखना है. அப்போ நம்மள உங்களை பாத்துக்கோங்க. நம்ம பாத்துக்கணும். हम इस ग्रुप में हैं या नहीं है? நம்ம இந்த குரூப்ல இருக்கோமா இல்லையா? इस्लाम இஸ்லாம் दो शब्द हैं. ரெண்டு வார்த்தைகள் இருக்கு. क्या क्या? என்ன? इस இது. इसने क्या किया? இது என்ன பண்ணிடுச்சு? लाम लगा दी. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா லாம் லகாதின்னா அந்த லைனையே ஏற்படுத்திட்டாங்க. लाम माने लाइन. लामना लाइन. ऐसी लाइन लगा दी जो लाइन खत्म ही नहीं होती. एक के पीछे एक, एक के पीछे एक, एक के पीछे एक. அப்படிப்பட்ட லைனை ஏற்படுத்தினாங்க. அது அந்த லைன் எப்பவுமே முடிஞ்சு போகிறதே இல்லை. ஒன்றுக்கு பிறகு இன்னொருத்தருக்கு பிறகு மூணாவது இப்படி இருக்கதா செய்வாங்க. लाइन लग जाती है. லைனாக ஆயிடுது. जो मुरली में बोला है இப்படி முரளில சொல்லிருக்காங்க. आबू रोड से लेकर के எப்படி முரளில சொல்லிருக்காங்க ஆபு ரோட்ல இருந்து माउंट आबू तक लाइन लगेगी. மவுண்ட் ஆபு வரைக்கும் லைன் என்றது ஏற்படும். उस समय कौन से धर्म का फाउंडेशन पड़ जाएगा? அந்த நேரத்துல எந்த தர்மத்தினோட ஃபவுண்டேஷன் ஏற்பட்டிடும்?
इस्लाम धर्म का फाउंडेशन पड़ जाएगा। இஸ்லாம் தர்மத்தினோட ஃபவுண்டேஷன் ஏற்பட்டிடும். सबसे ज्यादा पैदाइश, எல்லாத்தை விட அதிகம் ஜென்மம் என்றது, सबसे ज्यादा पॉपुलेशन बढ़ाने वाला कौन सा धर्म है? எல்லாத்தை விட அதிக பாப்புலேஷன் உருவாக்கக்கூடிய ஜனத்தொகையை அதிகம் ஆக்கக்கூடிய தர்மம் ஏதா இருக்குது? इस्लाम धर्म। இஸ்லாம் தர்மம். चौथा ग्रुप நாலாவது குரூப்பா இருக்கு बौद्ध धर्म। பௌத்தி தர்மம். उनकी विशेषता क्या है? அவங்களோட விசேஷம் என்ன இருக்கு? कायरता वाली पवित्रता, கோழைத்தனத்தினோட பவித்திரத்தை वो बौद्धियों का मुख्य धर्म, गुण धर्म नहीं है। அது பௌத்திகளோட முக்கிய குணதர்மம் இல்ல. उनका मुख्य गुण धर्म है अहिंसा परमो धर्म। அவங்களோட முக்கியமான குண விசேஷத்தை என்னன்னா அஹிம்சா பரமோ தர்மா. அப்படின்னா இம்சை செய்யாம இருக்கிறது தான் எல்லாத்தை விட பரம் தர்மம் ஆயிருக்குது. वो हद की अहिंसा को विशेष महत्व देते रहे और अभी भी दे रहे। அவங்க எல்லாருக்கும் உட்பட்ட அஹிம்சை என்ன இருக்குதோ அதுக்கு விசேஷமாக மகத்துவம் கொடுத்துட்டு இருந்தாங்க, பிறகு இப்போவும் கொடுத்துட்டு இருக்காங்க. हिंसा नहीं करनी, இம்சைய செய்யக்கூடாது, किसी के ऊपर वार नहीं करना है, யார் மேல கூடயும் வார பண்ணக்கூடாது, தாக்க கூடாதுன்னு. भले कोई हमारे बीवी बाल बच्चों को उठा के ले जाए, பலே இப்போ யாராவது நம்மளோட குழந்தை குட்டிகள் பிறகு மனைவிய அழிச்சிட்டு போயிடலாம், लेकिन उसके ऊपर ஆனா அது மேல हमला नहीं करना है। எப்படின்னா அவங்க மேல தாக்க கூடாது. तो अंजाम क्या होगा? அப்போ விளைவு என்ன ஆகும்? इसलिए बौद्ध धर्म की அதனாலதான் பௌத்தி தர்மத்துல सत्ता, राजसत्ता, அந்த ஒரு ஆட்சி என்ன இருக்குதோ ராஜசத்தா सिर्फ शुरुआत के 500 वर्षों तक कायम रही। வெறும் ஆரம்பத்துல 500 வருஷங்கள் மட்டும்தான் அது தொடர்ந்து இருந்தது. उसके बाद அதுக்கு பிறகு बौद्ध धर्म संसार में राज्य नहीं कर सका। பௌத்தி தர்மம் உலகத்துல ராஜ்யத்தை செய்ய முடியல. अगर परमात्मा बाप का राजाई का वर्षा लेना है, ஒருவேளை பரமாத்மா அப்பாவினோட ராஜாங்கத்தினோட சொத்தை எடுத்துக்கணும்னு இருந்தீங்கன்னா तो परमात्मा बाप ऐसी अहिंसा नहीं सिखलाते। அப்போ பரமாத்மா அப்பா இப்படிப்பட்ட அஹிம்சைய கத்து கொடுக்கறது இல்ல. अपना और अपने परिवार का, தன்னோடது பிறகு தன்னோட பரிவாரத்தினோடது, अपनी शरण में आने वालों का பிறகு யாரு தன்னோட சரணத்துக்கு வராங்களோ, और अपनी आत्मा की सुरक्षा नहीं कर सके, பிறகு தன்னோட ஆத்மாக்கு பாதுகாப்பை கொடுக்க முடியலன்னா, अपने जीवन की सुरक्षा नहीं कर सके, தன்னோட வாழ்க்கைக்கு பாதுகாப்பை கொடுக்க முடியலன்னா, तो ऐसी अहिंसा से क्या फायदा? இப்படிப்பட்ட அஹிம்சை செய்யறதுனால என்ன லாபம் ஆயிருக்கு? आत्मरक्षा का अधिकार हर मनुष्य आत्मा का है। ஆத்ம ரக்ஷா அப்படின்னா தன்னோட உயிரை காப்பாத்துக்கிறது, இது எல்லாருக்குமே அதிகாரம் இருக்குது. आत्मघाती महापापी कहा जाता है। இப்ப யாரு தற்கொலைய பண்ணிக்கிறாங்களோ அவங்களுக்கு மகா பாவிகள்னு சொல்லப்படுகிறது. तो ऐसा महापाप भी नहीं करना है। அப்போ இப்படிப்பட்ட மகா பாவத்தை கூடயும் செய்யக்கூடாது. तो देखना है, அப்போ பார்க்கணும், हम इस ग्रुप में तो नहीं है। நம்ம இந்த குரூப்ல ஒன்னும் இல்லையா? बौद्धियों में பௌத்திகள்ல एक गलती हो गई। ஒரு தவறாயிடுச்சு. सारे नियम कानून जीवन के अच्छे थे, எல்லா வாழ்க்கையில எல்லா நியமங்கள் சட்டங்கள் எல்லாமே நல்லதா தான் இருந்தது, நல்லா இருந்தது. इस अहिंसा परमो धर्मों के अलावा
இந்த அஹிம்சா பரமோ தர்மா இருக்கு இல்லையா, இதை தவிர लेकिन स्त्री पुरुषों को ஆனா பெண்கள் பிறகு ஆண்களை इकट्ठा रखना शुरू कर दिया। கூடைய வைக்கிறதுக்காக ஆரம்பம் பண்ணிட்டாங்க. ये आत्मा आत्मा भाई भाई की இது ஆத்மா ஆத்மா பாய் பாயினோட சகோதரர்கள், ஆத்மா ஆத்மா சகோதரர்கள் என்ற விஷயம் என்ன இருக்கு? जो नॉलेज है, என்ன நாலேஜ் இருக்குதோ उसका व्यतिरेक हो गया। இதுக்கு எப்படின்னா இதுக்கு அத தலைகீழாக எடுத்துக்கிட்டாங்க, தலைகீழாக ஆயிடுச்சு. ऐसे आत्मा आत्मा भाई भाई नहीं हो जाता है। இப்படி ஆத்மா ஆத்மா சகோதரர்கள் ஆகிறது கிடையாது. स्त्री चोला और पुरुष चोला के स्वभाव में बहुत अंतर होता है। பெண்களோட சரீரம் பிறகு ஆண்களோட சரீரத்துல ரொம்ப வித்தியாசம் இருக்கும். स्त्री पुरुषों को பெண்கள் பிறகு ஆண்களை इस द्वैतवादी दुनिया में, இந்த இரட்டைவாதி உலகத்துல, देह अभिमानी की दुनिया में, இந்த தேகாபிமானத்தினோட உலகத்துல साथ साथ रखा जाएगा கூடையே வச்சோன்னா तो आग जरूर लगेगी। அப்போ தீ கண்டிப்பாக பிடிச்சுக்கும். इसलिए बाबा का क्या मुहावरा है? அதனாலதான் பாபா என்ன அந்த இத சொல்றாங்க, आग பிரவாப சொல்றாங்க, பழமொழிய சொல்றாங்க. कपूस है इकट्ठा रह न सके। இந்த தீ பிறகு காட்டன் இருக்கும் இல்லையா, அது கூடயே இருக்க முடியாது. सन्यासी भी ये बात कहते हैं, சன்னியாசிகள் கூடயும் இந்த விஷயத்த சொல்றாங்க, इकट्ठा रह न सके। கூட இருக்க முடியாதுன்னு. माना அப்படி என்ன, जब तक हमारी आत्मिक स्टेज पक्की नहीं बनती है, எப்போ வரைக்கும் நம்மளோட ஆத்மிக ஸ்டேஜ் பக்கா ஆகிறது இல்லையோ, हमारी आत्मा को हमारे 84 जन्मों का पूरा पार्ट का पता नहीं लगता है, நம்ம ஆத்மாக்கு நம்மளோட முழுமையான 84 ஜென்மங்களை பற்றி தெரியறது இல்லையோ, तब तक हम अपने को 100% आत्मा आत्मा भाई भाई அப்போ வரைக்கும் நாம நம்மள 100% ஆத்மா ஆத்மா பாய் பாய் नहीं कह सकते। சொல்ல முடியாது. समझना अंदर में अलग बात है। உள்ளுக்குள்ள புரிஞ்சுக்கிறது அது வேற விஷயம். तो देखना है हम इस ग्रुप में तो नहीं है। அப்போ பார்க்கணும் நாம இந்த குரூப்ல ஒன்றும் இல்லையா. उसके बाद அதுக்கு பிறகு क्रिश्चियंस का विशेष स्वभाव गुण धर्म क्या बताया? கிறிஸ்டியன்ஸ் விசேஷ स्वभाव गुण धर्मம் என்னன்னு சொல்லியிருக்காங்க. कोई भी क्रिश्चियन होगा, कोई क्रिश्चियन धर्म में कन्वर्ट होने वाली आत्मा अगर ब्राह्मण धर्म में है, எந்த கிறிஸ்டியன்ஸ் வேணாலும் இருக்கலாம். இப்போ கிறிஸ்டியன் தர்மத்துல கன்வெர்ட் ஆகக்கூடிய ஆத்மாக்கள் பிராமண உலகத்துல இருக்குதுன்னா तो उसके अंदर ये गुण जरूर देखा जाएगा। அப்போ அவங்களுக்குள்ள இந்த குணத்தை கண்டிப்பாக பார்க்கப்படும் சொல்றாங்க, वो தென்படும். कितना भी छुपाना चाहे वो छुपा नहीं सकता। அவங்க எந்த அளவுக்கு வேணும்னாலும் மறைக்கிறதுக்காக முயற்சி பண்ணாலும் அது மறைஞ்சிருக்காது. क्या என்ன, पांव पेंट शो जरूर करेगा। அவங்க பாம்பெண்ட் ஷோ அப்படின்னா எப்படின்னா ஷோ பண்ணிக்கிறது, அது கண்டிப்பாக பண்ணுவாங்க. दिखावा बहुत करेगा। ரொம்ப ஷோ பண்ணிப்பாங்க. और दूसरा अंदर से अति का क्रोधी होगा। பிறகு பாபா சொல்றாங்க உள்ளுக்குள்ள ரொம்ப கோவக்காரங்களாக இருப்பாங்க. और बाहर से दिखावा ऐसे करेगा कि बहुत सभ्य है। பிறகு வெளியிலிருந்து எப்படி ஷோ பண்ணிப்பாங்கன்னா காமிச்சுக்குவாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லவங்களாக இருக்கிற போல காமிப்பாங்க. जैसे ही मौका देखेगा எப்படி அவங்க சான்ஸ் கிடைக்குதோ वैसे ही बाहर कर देगा। அப்படியே அவங்க வார் பண்ணிடுவாங்க, தாக்கிடுவாங்க. तो ये दो गुण धर्म அப்போ இந்த ரெண்டு குண தர்மங்கள் क्रिश्चियंस के विशेष बहुत ही खतरनाक है।
கிறிஸ்டியன்ஸ் விசேஷமாக இருக்குது, ரொம்ப அது டேஞ்சரஸ் ஆயிருக்கக்கூடியது, பயங்கரமாக இருக்கக்கூடியதா இருக்குது. इतने खतरनाक है எந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்காங்கன்னா, பயங்கரமானவங்கன்னா कि दुनिया को अपनी मुट्ठी में रखने के लिए உலகத்தை தன்னோட கைப்பிடியில வச்சுக்கிறதுக்காக ऐसी खतरनाक அப்படிப்பட்ட பயங்கரமான ரொம்ப கெட்ட பயங்கரமான बारूद तैयार कर लेते हैं அப்படிப்பட்ட அந்த जिसका नाम एटम बम पड़ा. அப்படிப்பட்ட பாரூத் அந்த கன் பவுடர் இருக்குல்ல, அதை ரெடி பண்ணிப்பாங்க. அதோட பேரா இருக்குது ஆட்டம் பாம். इतने क्रोध में आ जाते हैं कि उनको ये ध्यान ही नहीं रहता. எந்த அளவுக்கு கோவத்துல வந்துடுறாங்கன்னா, கோவம் வந்துடுதுன்னா அவங்களுக்கு கவனமே இருக்கிறது இல்ல. कि दूसरों को खलास करने के लिए हमने जो बारूद बनाया है, மத்தவங்கள முடிக்கிறதுக்காக நாம என்ன இந்த பாம்ஸ் எல்லாம் உருவாக்க வச்சிருக்கோமோ, उस बारूद के ढेर के ऊपर इस दुनिया में हम भी बैठे हुए हैं. அந்த கன் பவுடரினோட அந்த டேர்னா ரொம்ப அதிகத்துக்கு சொல்லுவாங்க. ஸோ அது மேலே நாமளும் நின்றுட்டு இருக்கிறோம். जैसे कोई मूर्ख जिस डाली पर बैठा हो, எப்படின்னா ஒரு முட்டாளு எந்த ஒரு கிளை மேல உட்கார்ந்து उसी डाली இருக்கானோ को काटना शुरू कर दे. அந்த கிளையை கட் பண்றதுக்காக ஆரம்பம் பண்ணிட்டான். क्रिश्चियन है या ख्रिस्त धर्म है? கிறிஸ்டியனா இல்லன்னா கிறிஸ்து தர்மமா? हैं? ख्रिस्त धर्म कहते हैं हिंदी में, கிறிஸ்து தர்மன்னு சொல்லி ஹிந்தில சொல்லப்படுகிறாங்க. और अंग्रेजी में कहते हैं பிறகு இங்கிலீஷ்ல சொல்றாங்க क्रिश्चियन. கிறிஸ்டியன். क शब्द से बना है. கிற என்னோட வார்த்தையில இருந்து அது உருவாகி இருக்கு. क्या? जैसे क शब्द से बना है कृष्ण, என்ன எப்படி கிற என்னோட வார்த்தையில கிருஷ்ண, கிர என்ற ஒரு வேர்டு இந்த லெட்டர் என்ன இருக்குதோ அதுல இருந்து கிருஷ்ணன் வந்திருக்காங்க இல்லையா, அந்த வேர்டு வந்திருக்கு. ऐसे ही कृष्ण की राशि அதே மாதிரி தான் கிருஷ்ணனோட ராசி क्रिश्चियन से मिलाई जाती है. கிறிஸ்டியன்ஸ் கூட இணைக்கப்படுகிறது. क्रिश्चियन धर्म में கிறிஸ்டியன் தர்மத்துல जो गुण और अवगुण है, இந்த குணங்கள் பிறகு கெட்ட குணங்கள் என்ன இருக்கு, वो पहले पहले क्राइस्ट में रहे होंगे அது ஃபர்ஸ்ட் கிரைஸ்ட்ல இருந்திருக்குமா, या क्राइस्ट से भी पहले किसी और में रहे होंगे. இல்லைன்னா கிரைஸ்ட விட முன்னாடி வேற யாருக்குள்ளயாவது இருந்திருக்குமா, हैं? कृष्ण में रहे होंगे, கிருஷ்ணனுக்குள்ள இருந்திருக்கும். क्योंकि सारी दुनिया के भाव स्वभाव संस्कार का फाउंडेशन संगम युग में पड़ता है. ஏன்னா முழு உலகத்தினோட பாவ ஸ்வபாவத்தினோட சன்ஸ்கார் ஃபவுண்டேஷன் சங்கம் யுகத்துல ஏற்படுது. ब्राह्मणों की दुनिया में பிராமணர்களினோட உலகத்துல जो क्राइस्ट और कृष्ण की राशि मिलाई गई है, இந்த கிரைஸ்ட் பிறகு கிருஷ்ணனோட அந்த ராசி என்ன இணைக்கப்பட்டிருக்குதோ, वो इसीलिए मिलाई गई है அது ஏன் இணைக்கப்பட்டிருக்குதுன்னா, कि कृष्ण वाली आत्मा जो संगम युग में ब्रह्मा के रूप में दादा लेखराज के रूप में पार्ट बजाती है, கிருஷ்ணவாலி ஆத்மா பிரம்மாவினோட ரூபத்துல இந்த சங்கம் யுகத்தை என்ன பாட்ட செய்யறாங்களோ, பிராமணர்களோட உலகத்துல उसमें दिखावे का स्वभाव ज्यादा होता है. அவங்களுக்குள்ள ஷோ பண்ணிக்கிற சுபாவம் அதிகம் இருக்கும். क्या? என்ன? पंप एंड शो. पंप एंड शो. ज्ञान योग का प्रदर्शन करने वाले होंगे वो और उनके फॉलोअर्स. ஞானம் மற்றும் யோகத்தினோட பிரதர்ஷனா அதை காமிக்க கூடியவங்களாக இருப்பாங்களா அவங்க, பிறகு அவங்களோட ஃபாலோவர்ஸ். या ज्ञान योग को गुप्त रखने वाले होंगे.
இல்லைன்னா ஞானம் பிறகு யோகத்தை குப்தமாக வச்சுக்க கூடியவங்களாக இருப்பாங்களா? प्रदर्शन करने वाले होंगे, ஷோ பண்ணிக்க கூடியவங்களாக இருப்பாங்க. इसलिए एडवांस पार्टी में அதனாலதான் அட்வான்ஸ் பார்ட்டில और बेसिक ब्राह्मणों की संगठन में ये अंतर देखा जाता है. பிறகு பேசிக் பிராமணர்களினோட சங்கடனில இந்த வித்தியாசத்தை பார்க்கப்படுகிறது. क्या என்ன? बेसिक ब्राह्मण பேசிக் பிராமணர்கள் जो भी होंगे யாரெல்லாம் இருப்பாங்களோ वो अपने को प्रदर्शित करने में ज्यादा इंटरेस्टेड होंगे. அவங்க தன்னை ஷோ பண்ணிக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க. ஆர்வம் இருக்கும் அவங்களுக்கு. खूब अपने अपने चेहरे छपाएंगे. நல்லபடியாக அவங்க அவங்களோட முகத்தை பிரிண்ட் பண்ண வைப்பாங்க. खूब एडवर्टाइजमेंट करेंगे. நல்லபடியாக அட்வர்டைஸ்மெண்ட் விளம்பரத்தை பண்ணிப்பாங்க. और जो पक्का एडवांस में चलने वाला होगा பிறகு யாரு பக்கா அட்வான்ஸ்ல இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்களோ उसका सब कुछ गुप्त होगा. அவங்களோடது எல்லாமே குப்தமாக இருக்கும். अगर थोड़ा भी प्रत्यक्ष करने वाले भावना है ஒருவேளை கொஞ்சம் கூடயும் பிரத்யக்ஷம் பண்ணிக்கணும் என்ற பாவனை இருக்குதுன்னா तो समझ लो वो विधर्मी है. அப்போ நினைச்சுக்கோங்க அவங்க விதர்மியா இருக்காங்க. विधर्मी की शूटिंग कर रहा है. விதர்மியனோட ஷூட்டிங்க பண்ணிட்டு இருக்காங்கன்னு. दान, मान मर्तबा, தானம், இந்த பேரு புகழு, धन, தனம் सब गुप्त. எல்லாமே குப்தம். पुरुषार्थ सारा गुप्त करेगा. புருஷார்த்தம் எல்லாமே குப்தமாக செய்வாங்க. सेवा भी गुप्त करेगा. சேவையும் குப்தமாக செய்வாங்க. ऐसे नहीं हमने इसको संदेश दिया, அப்படி இல்ல நாம இவங்களுக்கு அறிமுகத்தை கொடுத்திருக்கோம், हमने इसको कोर्स कराया, நாம இவங்களுக்கு கோர்ஸ கொடுத்திருக்கோம், पार्टी लेकर के दूसरा चला गया. பார்ட்டிய எடுத்துக்கிட்டு அப்புறம் பார்ட்டிக்கு பண்டாகி வேறவங்க போயிட்டாங்க. लड़ाई लड़ना शुरू कर दे. எப்படின்னா யுத்தம் பண்றதுக்கு ஆரம்பம் செய்தது. तो उससे क्या साबित होता है? இதனால என்ன நிரூபணமாகுது? मान मर्तबा लेने वाला हुआ பேரு புகழ எடுத்துக்க கூடியவங்களானாங்களா? या मान मर्तबे को गुप्त रखने में खुश हुआ? இல்லன்னா பேரு புகழ குப்தமாக வச்சுக்கிறதுல குஷியானாங்களா? मान मर्तबा लेने वाला हो गया. பேரு புகழ எடுத்துக்க கூடியவங்களாக ஆயிட்டாங்க. विधर्मी आत्मा है, விதர்மி ஆத்மா இருக்காங்க. विधर्मी की शूटिंग कर रहा है. விதர்மியினோட ஷூட்டிங்க பண்ணிட்டு இருக்காங்க. तो அப்போ जो डिक्शनरी है இந்த டிக்ஷனரி என்ன இருக்கு? उसमें का अर्थ ही ब्रह्मा लगाया जाता है. அதுல காயினோட அர்த்தமே பிரம்மான்னு சொல்லி போடுறாங்க. का माने கான்னா ब्रह्मा. பிரம்மா. का वर्ग में அந்த கா வர்க்கத்துல जितने भी अक्षर हैं எத்தனை எல்லாம் அந்த ஆல்பபெட் லெட்டர்ஸ் இருக்குதோ का खा गा घा ङा கா 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 நா वो सब ऐसे ही है. அது எல்லாமே இப்படியே தான் इसके இருக்கும். बाद இதுக்கு பிறகு अगला धर्म நெக்ஸ்ட் தர்மம் संन्यास धर्म. சந்நியாஸ் தர்மம். उनका विशेष गुण धर्म क्या है? அவங்களோட விசேஷமான குண தர்மம் என்ன இருக்கு? कायरता वाली पवित्रता. கொலைத்தனத்தினோட பவித்ரதா. वो घरघाट को छोड़ करके जरूर भागेंगे. அவங்க வீடு வாசலை விட்டு கண்டிப்பாக ஓடி போகுவாங்க. और दुनिया के सामने ये दिखाएंगे हम बड़े भारी पवित्र हैं. பிறகு உலகத்துக்கு முன்னாடி என்ன காமிப்பாங்கன்னா நாம ரொம்ப பவித்திரமாக இருக்கக்கூடியவங்க. दूसरों को पढ़ाएंगे पढ़ाई மத்தவங்களுக்கு படிப்ப படிக்க வைப்பாங்க. पवित्रता की, பவித்திரத்தையினோடது, ब्रह्मचर्य की, பிரம்மச்சரியது. और अंदर से लूपोल भरी हुई होगी. பிறகு உள்ளுக்குள்ள குறைகள் நிறைஞ்சிருக்கும். उस लूपोल को छुपाने के लिए அந்த குறைகளை மறைக்க வைக்கிறதுக்காக மறைச்சுக்கிறதுக்காக अपने
प्रत्यक्ष करने के लिए, அவங்கள பிரத்யக்ஷம் பண்ணிக்கிறதுக்காக, अपने को ऊंचा साबित करने के लिए, தன்னை உயர்ந்தவங்கள்னு சொல்லி நிரூபிச்சுக்கிறதுக்காக बड़े से बड़े आडंबर रचेंगे. பெரியதிலும் பெரிய ஆடம்பரத்தை உருவாக்குவாங்க, ஷோ பண்ணிப்பாங்க. सन्यासी गंगा के किनारे चौकड़ी मार के बैठते हैं. சன்னியாசி கங்கா நதிக்கு ஓரத்துல உட்கார்றாங்க. वो गंगा के पुजारी हैं. அவங்க கங்காவோட பூஜாரி ஆயிருக்காங்க. भीष्म पितामह பீஷ்ம பிதாமகா बड़े के बड़े सन्यासी थे. பெரியதிலும் பெரிய சன்னியாசியாக இருந்தாங்க. वो किसको ज्यादा मान्यता देते थे? அவங்க யாருக்கு ரொம்ப முக்கியத்துவத்தை கொடுத்துட்டு இருந்தாங்க? गंगा मैया को ज्यादा मान्यता देते थे. கங்கா மையா, கங்கா அம்மாக்கு ரொம்ப முக்கியத்துவத்தை கொடுத்துட்டு இருந்தாங்க. फिर शंकराचार्य ने आकर के ऐसा ज्ञान दिया. பிறகு சங்கராச்சாரிய வந்து அப்படிப்பட்ட ஞானத்தை கொடுத்தாங்க. कि जो रानियों में आसक्त राजाएं थे, இப்போ ராணிகள்ல யாரு ஆசை இருந்த ராஜாக்கள் இருந்தாங்களோ, उनकी आसक्ति रानियों से निकाल करके அவங்களோட பற்றுன்றது ராணிகள் இருந்து எடுத்து अनासक्त बनाया. அனாசக்தனா வைராகியமாக ஆக்கிட்டாங்க, வைராகியாக ஆக்கிட்டாங்க. लेकिन 100% अनासक्त नहीं बनाया. ஆனா 100% ஆசை இல்லாதவங்களாக ஆக்கல. हद का संन्यास करना सिखाया. எல்லாருக்கு உட்பட்ட சந்நியாசத்தை செய்யறது கத்து கொடுத்தாங்க. इंद्रियों का संन्यास करना सिखाया. இந்திரியங்களோட சந்நியாசத்தை செய்யறது கத்து கொடுத்தாங்க. मन को सन्यासी नहीं बनाया. மனதை சந்நியாசியாக ஆக்கல. सन्यासियों ने दुनिया में उल्टा ज्ञान फैलाया है. சந்நியாசி உலகத்துல தலைகீழான ஞானத்தை பரவிருக்காங்க. भगवान सर्वव्यापी है, मेरे में भी व्यापी है. பகவான் சர்வ வியாபி ஆயிருக்காங்க, எனக்குள்ளயும் வியாபி ஆயிருக்காங்க. तेरे में भी व्यापी है, लेकिन तुम भूल गया. உனக்குள்ளயும் இருக்காங்க, ஆனா நீ மறந்துட்டேன். तुमको याद नहीं रहा कि मेरे में व्यापी है. உனக்கு ஞாபகம் இல்ல எனக்குள்ள இருக்காங்கன்னு. मेरे को याद है. எனக்கு ஞாபகம் இருக்கு. भगवान मेरे में है. பகவான் எனக்குள்ள இருக்காங்க. मेरी पूजा करो. என்னோட பூஜைய செய். मैं ही तुम्हारा गुरु हूँ. நான் தான் உனக்கு குரு ஆயிருக்கேன். मैं तुम्हारी सदगति करूँगा. நான் உனக்கு சத்கதிய கொடுப்பேன். अब इतनी बात दुनिया में फैलाई दी है. இப்போ இவ்வளவு விஷயங்கள் உலகத்துல பரவிட்டாங்க. तो दुनिया वालों को तो भक्तों को तो बहुत सन्यासियों पर श्रद्धा है. அப்போ உலகத்தினர்களுக்கு பக்தர்களுக்கு ரொம்ப சன்னியாசிகள் மேல நம்பிக்கை இருக்குது. यही भगवान का रूप है. இவங்க தான் பகவானோட ரூபமா இருக்காங்கன்னு. अगला धर्म நெக்ஸ்ட் தர்மம் मुस्लिम धर्म. முஸ்லிம் தர்மம். मुस्लिम धर्म का विशेष गुण धर्म क्या है? இப்போ முஸ்லிம் தர்மத்தினோட விசேஷ குணதர்மம் என்ன இருக்கு? वो तो इस्लामियों से ही पैदा होते हैं. அவங்க இஸ்லாமிகள் இருந்துதான் ஜென்ம எடுத்துக்கிறாங்க. इसलिए काम विकार तो होता ही है. அதனால காம விகாரம் என்றது இருக்கதா இருக்கு. व्यभिचार तो उनमें चलता ही है. व्यभिचाரம் அவங்களுக்குள்ள நடக்கதா செய்யுது. इतना तक व्यभिचार चलता है कि आज भी मुसलमानों में எங்க வரைக்கும் व्यभिचाரம் போகுதுன்னா இன்னைக்கு கூடயும் முஸ்லிம்ஸ்ல बहन के साथ शादी होती हुई देखी जाती है. இந்த சிஸ்டர் கூட தங்கச்சி கூட திருமணம் பண்ணிக்கிறது காமிச்சிருக்காங்க. बुआ की लड़की लड़के से, அத்தையினோட பெண்ணு இல்லைன்னா மகன் கூட, मामा की लड़की लड़के से, மாமாவோட பையன் பிறகு பொண்ணு கூட இந்த திருமணத்தை பண்ணிக்கிறது. चाचा के लड़की लड़के से, சித்தப்பாவினோட பொண்ணு இல்லைன்னா பையன் கூட மேரேஜ் शादियां की जाती है. அவங்க கூட கல்யாணத்தை பண்ணிக்கப்படுகிறது. वो तो है ही, लेकिन एक विशेषता इस्लामियों के मुकाबले और है. அது இருக்குதான் செய்யுது, ஆனா ஒரு விசேஷம் இஸ்லாமிகள்ல விசேஷமாக இருக்குது. वो है लोभ.
அதான் இருக்குது பேராசை. इतने लोभी होते हैं, எந்த அளவுக்கு பேராசைக்காரங்களாக இருப்பாங்கன்னா इतने आतताई बन जाते हैं लोभ में आकर के, எந்த அளவுக்கு ஆத்தத்தாயன்னா கொடுமைப்படுத்தக்கூடியவங்களாக ஆயிடுறாங்க, தாக்கக்கூடியவங்க அந்த மோகத்துல வந்து कि वो मार काट मचा सकते हैं, அவங்க அடிக்கிறது வெட்டுற வேலை கூடயும் செய்யலாம். खून खराबा कर सकते हैं, எப்படின்னா ரத்தத்தை பாய வைக்கலாம். देश के देश नेश नाबूद करना चाहते हैं, முழு தேசத்தையே கம்ப்ளீட்டாக முடிக்கணும்னு யோசிக்கிறாங்க, இஷ்டப்படுறாங்க ஃபுல் விநாசம் செய்யணும்னு. जैसे भारत की हिस्ट्री में ये देखा गया, எப்படி பாரத்தினோட ஹிஸ்டரியில இந்த விஷயத்தை பார்க்கப்பட்டிருக்கு. यहाँ की संपत्ति को, सोमनाथ मंदिर को लूटने के लिए இங்க இருக்கக்கூடிய அந்த ப்ராப்பர்ட்டிய கொள்ளைய அடிக்கிறதுக்காக, சோம்நாத் கோயில கொள்ளை அடிக்கிறதுக்காக उन्होंने कितने अत्याचार किए, அவங்க எவ்வளோ கொடுமைய பண்ணாங்க. ऐसे लोग भी हमारी ब्राह्मणों की दुनिया में भी बैठे हुए हैं. இப்படிப்பட்ட பேராசைக்காரங்க நம்மளோட பிராமணர்களோட உலகத்துல கூடயும் உட்கார்ந்து இருக்காங்க. खींच खींच करके पैसा ले रहे हैं, இழுத்து இழுத்து பணத்தை வாங்கிட்டு இருக்காங்க. मुसलमान लोग खुद ही बताते हैं, முஸ்லிம்ஸ் சுயமே சொல்லிக்கிறாங்க, சுயமே சொல்றாங்க, मुसल्लिम है ईमान जिसका वो है मुस्लिम. முசல்லிம் ஹே ஈமான் ஜிஸ்கா அப்படின்னா அவங்க தான் முஸ்லிம். या என்ன जो ईमानदारी में யாரு ஈமான்தாரி அப்படின்னா நேர்மையான விஷயம் என்ன இருக்குதோ அதுல पक्का है, பக்காக இருப்பாங்களோ वो ही सच्चा मुस्लिम है. அவங்க தான் உண்மையான முஸ்லிம். मुसलमानों में और इस्लामियों में फर्क है. முஸ்லிம்ஸ் பிறகு இஸ்லாமிகள்ல வித்தியாசம் இருக்கு. इस्लामी जो थे இஸ்லாமிகள் யார் இருந்தாங்களோ वो मूर्तियों की पूजा करने वाले थे. அவங்க மூர்த்திகளோட பூஜையை செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்க, देवताओं की मूर्तियों की पूजा करते थे. தேவதைகளோட மூர்த்தியோட பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க. वो मुसलमान मोहम्मद ने आके क्या किया, முஸ்லிம் முகமது வந்து என்ன செஞ்சாங்க, सब मूर्तियों का खंडन कर दिया. எல்லா மூர்த்திகளோட கண்டனைய பண்ணிட்டாங்க. वो मूर्ति पूजा में विश्वास नहीं रखते. அவங்க மூர்த்தி பூஜைல நம்பிக்கையை வச்சுக்கிறது இல்ல. भारत में भी मुसलमानों का आक्रमण हुआ है. பாரத்ல கூடயும் முஸ்லிம்ஸ் தாக்குனாங்க. इस्लामियों का आक्रमण இஸ்லாமிகளினோட தாக்குதல் नहीं हुआ. ஏற்படல. भारत में आकर के मूर्तियों को तोड़फोड़, मंदिरों की तोड़फोड़ किसने की, பாரத்ல வந்து மூர்த்திகள் பிறகு கோயில்கள்ல உடைக்கிற வேலை யார் செஞ்சாங்க, मुसलमानों ने की. முஸ்லிம்ஸ் செஞ்சாங்க. सिख धर्म, சிக் தர்மம் इसका गुण धर्म विशेष क्या है, இவங்களோட குணதர்மம் விசேஷமாக என்ன இருக்குது, मेहनत की रोटी खाने वाले, உழைச்சு ரொட்டிய சாப்பிடக்கூடியவங்க, एक नारी सदा ब्रह्मचारी, ஏக் நாரி சதா பிரம்மச்சாரி. मेहनत की रोटी खाने वाले, एक नारी सदा ब्रह्मचारी, ஏக் நாரி சதா பிரம்மச்சாரியன்னா ஒரு மனைவிய தவிர அவங்க என்னன்னா அதுக்கு நெக்ஸ்ட் பிரம்மச்சாரியா தான் இருப்பாங்க. और பிறகு सदा के सहयोगी, சதா உதவியாளர்களாக இருப்பாங்க. भारतवासियों के பாரதவாசிகளுக்கு सदा के सहयोगी रहे, சதா உதவியாளர்களாக இருந்தாங்க. खुद को मारपीट करके भी खुद को சுயம முடிச்சிட்டு கூடயோ और अपने बीवी बाल बच्चों को बलिदान करके भी பிறகு அவங்களோட குழந்தைகள் மனைவிகள் இவங்கள பலிதானத்தை அப்படின்னு அவங்கள அர்ப்பணை பண்ணி கூடயும், அர்ப்பணை பண்றதுன்னா
அவங்களுக்கு ஏதாவது उन्होंने हिंदुओं का साथ दिया, सहयोग दिया। அவங்கள பலிதானத்தை பண்ணி கூடயும் ஹிந்துக்களுக்கு என்ன செஞ்சாங்கன்னா அவங்க உதவிய செஞ்சாங்க. जैसे सिख धर्म में क्या कहते हैं? இதுக்காக சிக்கு தர்மத்துல என்னன்னு சொல்றாங்க? एक नारी सदा ब्रह्मचारी। और प्रैक्टिकल में देखो भी இந்த சிக்கு தர்மத்துல என்னன்னு சொல்றாங்கன்னா ஏக் நாரி சதா பிரம்மச்சாரி அப்படின்னா ஒரு மனைவி கூட அவங்க திருமணம் பண்ணிப்பாங்க, அதுக்கு நெக்ஸ்ட் அவங்க பிரம்மச்சரியா தான் இருப்பாங்க. जो भी गुरुद्वारे में जाने वाले सिख हैं, யாரெல்லாம் குருத்வாரத்துக்கு போகிற சிக்கு தர்மத்தினர்கள் இருக்காங்க उनके प्रैक्टिकल जीवन को देखो। அவங்களோட பிராக்டிக்கல் வாழ்க்கைய பாருங்க. भले विदेशों में जाते हैं பலே விதேசத்துக்கு போகிறாங்க, या विदेशों में रहते भी हैं, இல்லைன்னா விதேசத்துல இருக்கவும் செய்றாங்க. तो भी उनके जीवन के आचरण को देखो। ஆனாலும் அவங்களோட வாழ்க்கையினோட ஆச்சரணங்கள் அப்படின்னா செயல்களை பாருங்க, அந்த தாரணங்களை பாருங்க. एक नारी सदा ब्रह्मचारी बना सच्चा सिख है। ஒரு நாரி சதா பிரம்மச்சாரி அப்படின்னா உண்மையான சிக்கா இருக்காங்க. तो कामी होते हैं या नहीं होते हैं? அப்ப அவங்க காமியாக இருப்பாங்களா இல்லையா? कामी होते हैं, காமியாக இருப்பாங்க, लेकिन उनको महाकामी ஆனா அவங்களுக்கு மகா காமி नहीं कहेंगे। அப்படி சொல்ல முடியாது, மகா காமின்னு சொல்ல முடியாது. जितने भी गुरुद्वारे हैं எத்தனை எல்லாம் குருத்வாரைகள் இருக்குதோ उन गुरुद्वारों में அந்த குருத்வாரால कहीं भी किसी भी गुरुद्वारे में चले जाइए, எங்க வேணாலும் அந்த குருத்வாராக்கு போயிடுங்க. वहाँ वो राग जापते रहते हैं। அங்க அந்த ராகத்தை அவங்க ஜபம் பண்ணிட்டே இருப்பாங்க. वहाँ उनका गीत सदैव चलता रहे। அங்க அவங்களோட பாட்டு சதா போயிட்டே இருக்கும். जो गुरु नानक ने शिखामणि दी है, இப்போ குரு நானக் என்ன கத்து கொடுத்திருந்தாங்களோ, शिक्षाएं दी है, கல்வி என்ன சொல்லி கொடுத்திருக்காங்களோ वो शिक्षाएं ही लगातार गीतों के रूप में चलती रहेंगी। அந்த கல்விதான் கீதங்கள் பாட்டுகளினோட ரூபத்துல கண்டினியூஸ் ஆக நிரந்தரமாக போயிட்டே இருக்கும். मना அப்படின்னா दूसरों को सिखाने में जाता है, ज्यादा रमे रहते हैं। அப்படின்னா மத்தவங்களுக்கு கத்து கொடுக்கறதுல ரொம்ப ஈடுபட்டு இருப்பாங்க. लेकिन खुद ஆனா சுயம் उतना जल्दी परिवर्तन नहीं होते। சுயம் அவ்வளவு சீக்கிரமாக பரிவர்த்தனை ஆகுறதில்ல. और दूसरे धर्म जो है, இப்ப மத்த தர்மங்கள் என்ன இருக்குது, जितने भी दूसरे धर्म संप्रदाय वाले हैं, எத்தனை எல்லாம் மத்த தர்ம சம்பிரதாயத்தினர்கள் இருக்காங்க, सब जग जाते हैं, எல்லாருமே எஞ்சுக்கிறாங்க. लेकिन अंत तक कौन से धर्म वाले सोते रहते हैं? ஆனா கடைசி வரைக்கும் எந்த தர்மத்தினர்கள் தூங்கிட்டு இருப்பாங்க? सिख धर्म वाले सोए रहते हैं। சிக் தர்மத்தினர்கள் தூங்கிட்டே இருப்பாங்க. जब जोर से सूरज तपेगा, எப்போ ரொம்ப வேகமாக சூரியன் சூடாகுமோ किरणें बहुत तीखी हो जाएंगी, அந்த கிரணங்கள் ரொம்ப தீவிரமாயிடுமோ तब उनकी आंख खुलती है। அப்ப அவங்களோட கண்கள் ஓபன் ஆகுது, தெரியுது. तब तक वो दूसरों को सिखाने में ही लगे रहते हैं, அப்ப वரைக்கும் அவங்க மத்தவங்களுக்கு கத்து கொடுக்கறதுலயே ஈடுபட்டு இருப்பாங்க. किसी की सुनने वाले नहीं। யாரோடது கூடயும் கேட்கக்கூடியவங்க இல்ல. जैसे मुसलमान किसी की नहीं सुनते, எப்படி முஸ்லிம்ஸ் யாரோட பேச்ச கூடயும் கேட்கறது இல்ல, वैसे सिख भी அதே மாதிரி சிக்கியர்கள் கூடயும் किसी की नहीं सुनते, யாரோட பேச்சையும் கேட்கறது இல்ல. इसलिए उनका नाम ही रख दिया है அதனால அவங்களோட பேரே வச்சுட்டாங்க सिख। சிக். मैं सीखूं वो नहीं, நான் கத்துக்கிறேன் அந்த விஷயம் இல்ல, तू सिख। நீ கத்துக்கோ. பிறகு गुरुद्वारों में गुरु की वाणी चलती ही रहेगी। குருத்வாரால குருவினோட வாணி போயிட்டே இருக்கும். और इसके बाद
பிறகு இதுக்கு நெக்ஸ்ட் आर्य समाज, आर्य समाज, अर्धनास्तिक। पादी नास्तिक। अर्धनास्तिक किस लिए? पादी नास्तिक ये कि उनकी बुद्धि में ये बात आती ही नहीं है என்னன்னா அவங்களோட புத்தியில இந்த விஷயம் வருதே கிடையாது कि देवात्माओं में परमात्मा सुप्रीम सोल परम पिता प्रवेश करता है। என்னன்னா தேவ ஆத்மால சுப்ரீம் சோல் वो देवात्माओं को मानते ही नहीं। அவங்க இந்த விஷயத்தை ஏத்துக்கிறதே இல்ல தேவ ஆத்மாக்களுக்குள்ள பரமாத்மா சிவன் பிரவேசம் செய்யறாங்கன்னு அவங்க தேவ ஆத்மாக்களை ஏத்துக்கிறதே இல்ல देवताओं की मूर्तियां को मानते ही नहीं, पूजते ही नहीं, मंदिरों में जाते ही नहीं। தேவதைகளினோட அந்த மூர்த்திகள் என்ன இருக்குதோ அதை பூஜை பண்றது இல்ல கோயில்களுக்கு போகிறது இல்ல மூர்த்திகளை அந்த தேவதைகளை ஏத்துக்கிறது இல்ல देवताओं का तिरस्कार करते हैं। தேவதைகளை என்ன செய்யறாங்கன்னா நிராகரிக்கிறாங்க और अंत में பிறகு கடைசியில आखिरी धर्म होने के कारण லாஸ்ட் தர்மமா இருக்கிற காரணத்தினால बड़ी बड़ी भाषणबाजी करते हैं, बड़े பெரிய பெரிய சொற்பொழிய கொடுக்கறாங்க बड़ी पुस्तकें छपाते हैं, பெரிய பெரிய புக்ஸ பிரிண்ட் பண்றாங்க बहुत ही लिटरेचर बांटते हैं। நிறைய லிட்ரேச்சர்ஸ பங்கேடுறாங்க நிறைய புத்தகங்கள் இருக்கும் இல்லையா அத பங்கேடுறாங்க और वो आत्माएं वो हैं பிறகு அந்த ஆத்மாக்கள் யாருன்னா जो आज யாரு இன்னைக்கு भारत की सत्ता पर बैठी हुई है। பாரத்தினோட அந்த சத்தான்னா அந்த சீட் மேல உட்கார்ந்து இருக்காங்க அந்த ஆட்சி செய்யறாங்க இல்லையா அந்த சீட்ல உட்கார்ந்து இருக்காங்க बाबा जिस सत्ता के लिए हम बच्चों को डायरेक्शन देते हैं எந்த அந்த ஒரு அதிகாரம் என்ன இருக்குதோ அந்த அதிகாரத்துக்காக பாபா நமக்கு டைரக்ஷனை कि கொடுக்கறாங்க तुमको अगर राष्ट्रपति का पद मिले तो तुम बच्चे थूक मारेंगे। உங்களுக்கு ஒருவேளை ராஷ்டிரபதி அப்படின்னா பிரசிடென்ட்டினோட போஸ்ட் கிடைச்சதுன்னா நீங்க துப்புவீங்க उन्हें अगर आज की दुनिया में छोटा मोटा सत्ता का पद भी मिलता है तो तुरंत ग्रहण कर लेते हैं। அவங்க எப்படின்னா இன்றைய உலகத்தினோட சின்ன ஏதாவது பதவி கிடைச்சாலும் உடனடியாக அதை எடுத்துக்கிறாங்க सत्ता के लोभ में आकर के அந்த அதிகாரத்தினோட பேராசையில வந்து भगवान को जानते हुए भी नहीं जानना चाहते। பகவானை தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் தெரிஞ்சுக்கிறதுக்காக ரெடி இல்ல पहचान होते हुए भी नहीं पहचानना चाहते। அவங்களுக்கு அறிமுகம் இருந்தாலும் அறிமுகம் தெரிஞ்சுக்கிறதுக்காக இஷ்டம் இல்ல उनको कहते हैं कौरव। அவங்களுக்கு சொல்வாங்க கௌரவ் पांडवों और कौरवों के बीच में गीता ज्ञान सुनाया गया था। பாண்டவர்கள் கௌரவர்களுக்கு நடுவுல கீதா ஞானத்தை சொல்லப்பட்டது कौरवों ने கௌரவர்கள் सुना, கேட்டாங்க जाना, தெரிஞ்சுக்கிட்டாங்க लेकिन ஆனா माना नहीं। ஏத்துக்கல ऐसे हम ब्राह्मणों की दुनिया में भी एडवांस नॉलेज में भी बैठे हुए हैं। இப்படிப்பட்டவங்க நம்மளோட பிராமணர்களோட சங்கம் யுகத்துல அட்வான்ஸ் பார்ட்டில கூடயும் உட்கார்ந்து இருக்காங்க और बेसिक नॉलेज பிறகு பேசிக் நாலேஜ் जड़ों पर आधारभूत ब्राह्मण भी बैठे हुए। அந்த வேறுகள்ல ஆதார மூர்த்திகள் கூடயும் அது மேல உட்கார்ந்து இருக்காங்க एक धर्म ऐसा भी है ஒரு தர்மம் அப்படியும் இருக்குது जो सब विधर्मियों में कन्वर्ट होते हुए जाता है। இது எல்லா விதர்மிகள்ல கன்வெர்ட் ஆயிட்டே போகுது इस्लाम धर्म शुरू होगा இஸ்லாம் தர்மம் ஆரம்பம் ஆச்சுன்னா तो देखेगा इनका जोर ज्यादा है यहाँ, அப்போ இந்த விஷயத்த பார்த்தாங்க இவங்களோட பிரபாவம் இங்க அதிகம் இருக்குது दाल भात अच्छा मिल रहा है, இங்க சாதம் பிறகு பருப்பு நல்லா கிடைச்சிட்டு இருக்குது जहाँ देखी तबा बारात वहीं बिताई सारी रात। அப்படின்னா எங்க அவங்களுக்கு நல்லபடியாக சான்ஸ் கிடைக்குதோ அங்கேயே அவங்க தன்னோட டைமை அங்கேயே ஸ்பெண்ட் பண்ணுவாங்க
டைமை அங்கேயே யூஸ் பண்ணிக்குவாங்க. इस्लाम धर्म में कन्वर्ट हो जाते हैं, இஸ்லாம் தர்மத்துக்கு கன்வெர்ட் ஆயிடுறாங்க. क्रिश्चियन धर्म निकलता है तो क्रिश्चियन धर्म में कन्वर्ट हो जाते हैं, கிறிஸ்டியன் தர்மம் வந்ததுன்னா கிறிஸ்டியன் தர்மத்துக்கு கன்வெர்ட் ஆயிடுறாங்க. मुस्लिम धर्म निकलता है तो मुस्लिम धर्म में कन्वर्ट हो जाते हैं। முஸ்லிம் தர்மம் வெளிப்பட்டதுன்னா முஸ்லிம் தர்மத்துக்கு கன்வெர்ட் ஆயிடுறாங்க. वो हर धर्म में कन्वर्ट होते 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 अंत में जाकर அவங்க ஒவ்வொரு தர்மத்துக்கு கூடயும் கன்வெர்ட் ஆகி ஆகி கடைசியில போய் जब देखते हैं कि पर धर्मो भयावह प्रैक्टिकल जीवन में अनुभव कर लेते, எப்போ பாக்குறாங்களோ பரதர்மோ பயாவக அப்படின்னா மற்ற தர்மங்களுக்கு எப்படின்னா அவங்க மற்ற தர்மத்துக்கு கன்வெர்ட் ஆனோன்னா அவங்க நம்மள தாசியாக பண்ணி வச்சுப்பாங்க இல்லையா. இந்த விஷயத்த அனுபவம் செய்வாங்க அவங்க. कि दूसरे के धर्म में जाना அவங்க அனுபவம் செஞ்சுப்பாங்க என்னன்னா மத்தவங்களோட தர்மத்துக்கு போகிறது अच्छा नहीं है, நல்லது இல்ல. दूसरे धर्म वाले हमको दास दासी बना करके रखते रहे, மத்த தர்மத்தினர்கள் நம்மள தாசியாக வச்சுக்கிட்டு இருந்தாங்க. तो अंत में जाकर के फिर भारतवासी बन जाते हैं பிறகு கடைசியில போய் அவங்க மறுபடியும் பாரதவாசிகள் ஆயிடுறாங்க. और आर्य समाज को फॉलो कर लेते हैं। பிறகு ஆரிய சமாஜிய ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. हर धर्म में से उनकी श्रद्धा विश्वास उठ जाता है, ஒவ்வொரு தர்மத்திலிருந்து கூட அவங்களோட அந்த ஸ்ரத்தா விசுவாசம் நம்பிக்கைன்றது போயிடுது. इसलिए वो अर्ध नास्तिक बन जाते हैं। அதனாலதான் அவங்க பாதி நாஸ்திக் ஆயிடுறாங்க. उनका एक ही सिद्धांत है, அவங்களோடது ஒரே ஒரு பிரின்சிபல் தான், प्रजापरस्त। பிரஜாபரஸ்து. அப்படின்னா பிரஜைகள் அவங்களுக்கு தேவை இருக்குன்னு. जहाँ हुजूम देखेंगे वहाँ जाएंगे, எங்க கூட்டத்தை பாக்குவாங்களோ அங்க போயிடுவாங்க. हुजूम के आधार पर राजा ही ले लेंगे, இந்த கூட்டத்தினோட ஆதாரப்படி ராஜாங்கத்தை எடுத்துக்குவாங்க. उन्हें वोट चाहिए ज्यादा से ज्यादा, அவங்களுக்கு அதிகதிலும் அதிக ஓட்டு வேணும். वोट के आधार पर नोट मिलते हैं, ஓட்டினோட ஆதாரப்படி நோட் கிடைக்குது. किसी तरीके से उन्हें सत्ता चाहिए, எப்படின்னா அவங்களுக்கு அந்த பவர் வேணும், அதிகாரம் வேணும். और प्रजा பிறகு பிரஜா तो आज की दुनिया में பிரஜா இன்றைய உலகத்துல बुद्धिवादी होती है புத்திசாலியாக இருப்பாங்களா या गधों की स्वभाव वाली होती है? இல்லன்னா கழுதையினோட சுபாவம் இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்களா? बुद्धिवादी होती है, புத்திவாதியா புத்திசாலிகளா? बुद्धिवादी हो नहीं गए हैं, புத்திசாலிகள் ஆகல. समझते हैं अपने को बुद्धिवादी, அப்படி நினைச்சுக்கிறாங்க நம்ம புத்திசாலிகள்னு. घरों में सारी प्रजा बटी हुई है, வீட்டுகள்ல எப்படின்னா வீட்டுகள்ல இல்ல எப்படின்னா அந்த குரூப்ஸ்ல தனித்தனியான பானைகள்ல எப்படின்னா அவங்கவுங்க செப்பரேட்டான குரூப்ஸ்ன்றது இருக்குது. कोई जातिवाद पर बटे हुए हैं, சிலர் எப்படின்னா இந்த ஜாதிவாதி இருக்கு இல்லையா அதனோட ஆதாரப்படி எப்படின்னா செப்பரேட்டா இருக்காங்க. कोई स्टेटस में बने हुए हैं, சிலர் ஸ்டேட்டஸ்ல கட்டுப்பட்டு இருக்காங்க. कोई भाषा परस्त बन गए हैं, சில பேரு இந்த மொழி இருக்கு இல்லையா அதுக்கு அடிமையா இருக்காங்க. कोई पार्टीबाजी में फंस गए, சில பேரு இந்த பார்ட்டிகள் இதுல மாட்டிக்கிட்டாங்க. सिद्धांत को कोई नहीं देखता, யாருமே அந்த சித்தாந்த அந்த பிரின்சிபல்ல பாக்குறது கிடையாது. ज्यादातर हर देश में आज प्रजातंत्र लागू हो चुका है, மோஸ்ட்லி ஒவ்வொரு தேசத்துல கூடயும் இப்போ என்னன்னா மக்கள் ஆட்சி ஆயிடுச்சு. प्रजा के ऊपर प्रजा का राज्य, பிரஜைகள் மேல பிரஜைகளோட ராஜ்யம். ये आर्य समाज जब से आया है तब से हुआ है, இந்த ஆரிய சமாஜ் எப்போலிருந்து வந்திருக்காங்களோ அப்போலிருந்து ஆயிருக்கு. पहले हर देश में राजा का राज्य होता था, ஃபர்ஸ்ட் எல்லா தேசத்துல ராஜாக்களோட ராஜ்யம் இருந்தது. 2500 वर्ष की हिस्ट्री मौजूद है, 2500 வருஷங்களினோட ஹிஸ்டரி பிரசன்ட் ஆக இருக்கு. दुनिया की और भारत की भी, உலகத்தினோடது பிறகு பாரத்தினோடது கூடயும்.
हिस्ट्री खोल के देखा जाए, ஹிஸ்டரிய ஓபன் பண்ணி பாருங்க. राजाओं का राज्य ज्यादा समय चला है ராஜாக்களோட ராஜ்யம் அதிக நேரம் நடந்திருக்கா, या प्रजा के ऊपर प्रजा का राज्य चला है? இல்லன்னா பிரஜைகள் மேல பிரஜாக்களோட ராஜ்யம் நடந்திருக்கா? ये तो अभी लास्ट में 100-200 वर्ष की बात है. இது இப்போ லாஸ்ட்ல 100-200 வருஷத்தினோட விஷயமா இருக்கு. जब प्रजा के ऊपर प्रजा का राज्य चलाने वाले எப்போ பிரஜைகள் மேல பிரஜைகளோட ராஜ்யத்தை நடத்தக்கூடியவங்க इस सृष्टि पर मौजूद हो गए, இந்த சிருஷ்டில இருக்காங்களோ அது 10वां ग्रुप तो नास्तिक होता है. லாஸ்ட் குரூப் நாஸ்திக். वो न आत्मा को मानता है, न परमात्मा को मानता है, न देवताओं को मानता है, அவங்க ஆத்மா பரமாத்மா தேவதைகள கூட ஏத்துக்கிறது இல்ல, न स्वर्ग को मानता है, न नरक को मानता है. ஸ்வர்கத்தையும் ஏத்துக்கிறது இல்ல, நரகத்தையும் ஏத்துக்கிறது இல்ல. तो वो तो नास्तिक ग्रुप है. அவங்க நாஸ்திக் குரூப் ஆனாங்க. बाप और बाप की रचना को जानने का सवाल ही नहीं. அப்பா பிறகு அப்பாவினோட குரூப்பை தெரிஞ்சுக்கிற क्वेश्चनே இல்ல. तो बाकी बचे 9 ग्रुप. அப்பா பிறகு அப்பாவோட படைப்பை தெரிஞ்சுக்கிற இந்த ஒரு கேள்வியே இல்ல. उन 9 ग्रुप में पहले ये देखना है मैं किस ग्रुप की आत्मा हूँ. நெக்ஸ்ட் 9 குரூப்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 9 குரூப்ஸ்ல இந்த விஷயத்தை பார்க்கணும், நான் எந்த குரூப்ல இருக்கேன். पहले ये बात बुद्धि में आनी चाहिए. ஃபர்ஸ்ட் இந்த விஷயம் புத்தில வரணும். अरे झाड़ के चित्र में जो एडवांस में समझानी दी गई है, அரே கல்ப மரத்தினோட பற்றி அட்வான்ஸ்ல என்ன புரிய வைக்கப்பட்டிருக்குதோ उसमें அதுல 9 धर्मों के विशेष विशेष गुण 9 குரூப்ஸினோட விசேஷமான குணங்கள் बता दिए. சொல்லிட்டாங்க. तो देखना है அப்போ பார்க்கணும். ये 9 ग्रुप्स हुए. இந்த 9 குரூப்ஸ் ஆயிடுச்சு. इन 9 ग्रुप्स में हमारी विशेषता कहाँ फिट होती है? இந்த 9 குரூப்ஸ்ல நம்மளோட விசேஷத்தை எங்க ஃபிட் ஆகுது? दूसरों से डिस्कस बाद में करना. மத்தவங்க கூட பிறகு டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. पहले अपने अंदर पक्का करना है. ஃபர்ஸ்ட் தனக்குள்ள பக்கா பண்ணிக்கணும். जैसे वो ड्रामा होता है ना, नाटक. எப்படி அந்த டிராமா இருக்கோ இல்ல நாடகம், तो नाटक में कहा जाता है भाई आप कौन सा पार्ट बजाएंगे, आप कौन सा पार्ट बजाएंगे बताओ. இப்போ சொல்லப்படுகிறது, சரி பிரதர் நீங்க எந்த பாட்டை செய்வீங்க, நீங்க என்ன பாட்டை செய்வீங்க சொல்லுங்க. तो डायरेक्टर पहले तो पूछता है. அப்போ டைரக்டர் ஃபர்ஸ்ட் கேக்குறாங்க. तो चॉइस करने वाले चॉइस करते हैं. அப்போ என்ன வேணுமோ அந்த சாய்ஸ் பண்ணிக்கிறவங்க சாய்ஸை பண்ணிக்கிறாங்க, தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. तो यहाँ भी हम बच्चे स्वतंत्र हैं. இங்க கூடிய குழந்தைகளான நாம ஃப்ரீயாக இருக்கிறோம், சுதந்திரமாக இருக்கோம். जिस आत्मा का जो पार्ट होगा उसको वही अच्छा लगेगा, दूसरा अच्छा ही नहीं लगेगा. எந்த ஆத்மாவோட பாட்டு எது இருக்குமோ அந்த பாட்டு தான் அவங்களுக்கு விருப்பமாக இருக்கும், பிடிக்கும். வேற பாட்டு அவங்களுக்கு பிடிக்காது.